எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, காலையிலே தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய் வேணும்னு சொல்லிட்டு பறிக்கலான்னு மாடிக்கு போனேங்க. சரி நிறையாவும் பறிக்க தேவையில்ல, சும்மா ஒரு 4, 5 மிளகாய் மட்டும் போதும். அவ்வளோ சட்னி போட மாட்டேன். பட் இருந்தாலும் எக்ஸஸாக ஒரு 2 மிளகாய் அல்லது 3 மிளகாய் தான். கூட ஒரு 2 மிளகாய் வீட்டில் இருக்கட்டுமேன்ட்டு பறிச்சுட்டு வருது. நிறைய பறித்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தேவையில்லைல்ல. பழுத்தா கூட திரும்பி வத்தல் மிளகாய்க்கு ஆகிடும். அதனாலட்டு சும்மா அப்பப்போ தேவையான பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போல்லாம் செர்ரி பழத்தை வந்து பழுக்கிறதுக்கே விடுறதில்ல. ஏன்னா இங்கே பாருங்கள், கடித்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். முழுசாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல. இது அவ்வளோதான். இதை நம்மளும் சாப்பிட முடியாது. இதை திரும்பியும் அதுங்களும் வந்து சாப்பிட போகிறது கிடையாது. அதனால தாங்க கொஞ்சம் லைட்டாக பழுக்க ஆரம்பித்ததுமே நான் அப்பப்போ பறிச்சுறது காரணமே அதுதான். ஒரு பக்கம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லாவே பழுக்கிறதுக்கு விட முடியாது இவங்களால. அதனால் சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 செடி பழம் எடுத்துச்சு, அதை பறிச்சுக்கலாம். இல்லைன்னா அதையும் கடித்து வீணாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஒரு காக்கட்டான் செடிங்க. அது நான் புதினா செடிக்கு பக்கத்தில் வச்சுருந்ததால் அந்த புதினா செடி நல்லா வளர்ந்து இந்த தொட்டியில் வளைஞ்சு அப்படியே மண்ணில் பதிஞ்சு நிறைய வேறுவிட்டு இந்த காக்கட்டான் செடி ஃபுல்லாக மூடி போச்சு. சரி, அது வந்துட்டு நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ காக்கட்டான் செடி பூக்கிற சீசன் வந்திருக்கும். பட் இந்த புதினாவால் அதை வளரவே விடலைங்க. அதனால் ஃபுல்லாக சுற்றியும் எல்லாத்தையும் வேரெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் வந்துட்டு புதினா செடிக்கு பக்கத்துலேயே வடிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு எந்த செடியிலையும் வைக்காதீங்க, இல்லைன்னா எல்லா செடியும் வீணாக்கிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பூத்துட்ருக்க நம்ம இந்த அழகான கலர் டிசம்பர் பூ. சரி, அது என்ன பண்ணுறது, அப்புறம் பூத்துருக்குல்ல, அதை பறித்து தானே ஆகணும். அதனால் அவ்வளோதாங்க, இதுவும் அறுவடை தானே. பச்சை மிளகாய், செர்ரி பழம், அப்புறம் வந்துட்டு நிறையா புதினா பூ, அப்புறம் கொஞ்சம் டிசம்பர் பூ. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.